வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 3 மற்றும் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் கொண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 38வது கேன் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன். இப்போ பார்த்தீங்கன்னா 38வது கேன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஓப்பன் செஸ் போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றது. இந்த போட்டி பிரான்ஸ் நாட்டுடைய கேன்ஸ் நகரில் தான் நடைபெற்றது. இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டரான இனியன் தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இந்த போட்டியுடைய கடைசி சுற்றில் சக இந்தியரான பிரணேஷை இவர் வீழ்த்தியிருக்காரு. அடுத்தது, அமெரிக்காவின் அலுவல் மொழியாக எந்த மொழி அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆங்கிலம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், அமெரிக்காவிலனாலே ஆங்கிலம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அரபு நாடை சேர்ந்தவங்க, அப்புறம் ஸ்பெயின் நாடை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அங்கே ஆங்கிலம் ஒரு பக்கம் பேசியிருந்தாலும் பல்வேறு மொழிகள் பேசிகிட்டு இருக்காங்க. இதற்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இந்த உத்தரவிட்டிருக்காரு. இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு புள்ளிவிவரப்படி 6.8 கோடி மக்கள் அவங்க வீட்டில் ஆங்கிலம் அல்லாத வேறு மொழியை பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரம் அமெரிக்காவில் 4 கோடிக்கும் அதிகமான மக்கள் வீட்டில் ஸ்பானிஷ் பேசுகிறதா தெரிய வந்திருக்கு. அப்போ இது டொனால்டு ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது போக 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 இந்த மொழிகள் அதிகமாகிறோம், ஆங்கிலம் குறைவாகிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதற்காக தான் அலுவல் மொழியாக இப்போ ஆங்கிலத்தை அறிவிச்சிருக்காரு. அடுத்தது, தேசிய வனவிலங்கு வாரியத்தின் 7வது கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் இதோடைய 7வது மீட்டிங் இப்போ நடைபெற்றது. குஜராத்தில் ஜுனாகத் அப்படிங்கிற பகுதியில் கிர் தேசிய பூங்கா இருக்குது, அங்கே தான் இது நடைபெற்றது. இதற்கு நம்முடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்கியிருக்காரு. இப்போது தேசிய வனவிலங்கு பரிந்துரை மையம் அப்படிங்கிற ஒரு மையத்தை அமைக்கிறதுக்கான அடிக்கல் நம்முடைய பிரதமர் மோடி போட்டிருக்காரு. இதை ஜுனாகத்தில் தான் போட்டிருக்காரு, அடிக்கல் நாட்டியிருக்காரு. இந்தியாவிலேயே ஆசிய சிங்கங்கள் இருக்கிற ஒரே இடம் இந்த கிர் தேசிய பூங்கா தான். இந்த கிர் தேசிய பூங்காவுக்கு நம்முடைய பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ளாடி சவாரியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு இது மே 2025 ஆண்டு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, இப்போது மனிதன் அதுக்கப்புறம் வனவிலங்கு இந்த இரண்டுக்கு இடையில் மோதல் நடைபெறுதில்ல, அப்போது இதை தடுக்கிற நடவடிக்கைகளை நிர்வகிக்கிறதுக்கான சிறப்பு மையம் நம்ம தமிழ்நாட்டுடைய கோவையில் அமைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நேரடியான கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, முதல் கங்கை டால்ஃபின் கணக்கெடுப்பு பணி எந்த ஆண்டு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் 2021. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக கங்கை டால்ஃபின் கணக்கெடுப்பு பணியை தொடங்கி வெற்றிகரமாகவே முடித்திருக்காங்க. 2021 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. மொத்தமாக 8507 கிலோமீட்டர் இந்த கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. கணக்கெடுப்பு மொத்தமாக 4 மாநிலங்களில் மட்டும்தான் நடத்தியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், அப்புறம் மேற்கு வங்காளம், அப்புறம் அஸ்ஸாம். இந்த பகுதிகளில் கங்கை நதி இருக்குல்ல, அங்கே கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி, அதுக்கப்புறம் அதோடைய கிளை நதிகள், இங்கெல்லாம் எவ்வளோ கங்கை டால்ஃபின் இருக்குது அப்படிங்கிறத கணக்கில் எடுத்திருக்காங்க. டால்ஃபின்கள் அதிகமாக காணப்படுற மாநிலம் உத்தரப்பிரதேசம். மொத்தமாக 6327 டால்ஃபின்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தமாக அவ்வளோதான் இருக்குது அப்படின்ற மாதிரி கணக்கெடுப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கு. இதில் கங்கை டால்ஃபின்கள் அப்படின்னு பார்க்கும்போது 6324 இருக்குது. அதுவே சிந்து நதி டால்ஃபின்கள், இண்டஸ் டால்ஃபின் அப்படின்னு பார்க்கும்போது அது 3 மட்டும் இருக்குது. ஓகே, அதனால தான் மொத்தமாக 6327 டால்ஃபின்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே நதி டால்ஃபின். ஓகே, அடுத்தது, இந்திய பார் கவுன்சிலின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மனன்குமார் மிஸ்ரா. இப்போ நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க லாயராக பதிவு பண்ணணும் அப்படின்னா பார் கவுன்சிலில் தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய சேர்மனாக இப்போ மனன்குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 7வது முறையாக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். பாஜக கட்சியை சேர்ந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அதாவது இவர் ராஜ்யசபா எம்பி, அதான் பீகார் மாநிலத்தை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் இவர்.
இப்போது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இதை பற்றி பார்த்திங்கன்னா இது ஒரு சட்ட அமைப்பு, அதாவது சட்டம் இயற்றி கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. என்ன சட்டம் அப்படின்னா வழக்கறிஞர்கள் சட்டம் 1961 அப்படிங்கிற சட்டம் இயற்றி கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. இந்த அமைப்பு 1961ஆம் ஆண்டு தான் உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. அடுத்தது, தற்போது ரயில்வே துறையின் எந்த நிறுவனத்திற்கு நவரத்னா அங்கீகாரம் வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சி மற்றும் டி. அதாவது ஐஆர்எஃப்சி மற்றும் ஐஆர்சிடிசி இந்த 2 நிறுவனங்களுக்கும் நவரத்னா அப்படிங்கிற அங்கீகாரத்தை மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. இப்போ ஐஆர்சிடிசி இதோடைய விரிவாக்கம் இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான். இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனம் அப்படிங்கிறது. ஐஆர்எஃப்சி அப்படின்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது, இந்திய ரயில்வே நிதி நிறுவனம் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போது நம்ம இந்திய அரசுடைய நவரத்ன நிறுவனங்கள் இந்த 2ஐயுமே சேர்த்து பார்க்கும்போது 26 இருக்குது. முதல்ல 24 தான் இருந்தது. அப்படி ஐஆர்சிடிசி வந்து 25ஆவதாக ஆகியிருந்தது. அப்புறம் 26ஆவதாக ஐஆர்எஃப்சி அப்படிங்கிறது ஆயிருக்கு. இப்போது நவரத்ன நிறுவனங்கள் அப்படின்னா என்ன சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா, அந்த நிறுவனங்கள் ரூபாய் 1000 கோடி வரைக்கும் முதலீடு பண்ணலாம். அதற்கான அனுமதியை மத்திய அரசு இதன் மூலமாக அவங்களுக்கு வழங்குறாங்க. அல்லது அந்த நிறுவனத்துடைய 15% நெட்வொர்த், அதாவது அதோடைய மொத்த மதிப்பு இருக்கும்ல, அதில் 15% வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், முதலீடு பண்ணிக்கலாம். இந்த ஒரு அங்கீகாரம் அதற்கு கொடுப்பாங்க. அடுத்தது, தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக எத்தனை டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 1000. இப்போ நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து துறை இந்த முடிவை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம முதல் கட்டமாக 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுவதுமே முதற்கட்டமாக 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றுறதுக்கான திட்டம் வந்து வகுத்திருக்காங்க. சிஎன்ஜி அப்படின்னா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது, தமிழில் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது. அப்போ இதற்காக தமிழக அரசு சார்பில் ரூபாய் 70 கோடி ஒதுக்கீடு பண்ணி வந்து அனுமதியும் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் நிதி ஆயோக். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. ஃப்ரம் பாரோவர்ஸ் டு பில்டர்ஸ் விமன்ஸ் ரோல் இன் இந்தியன் ஃபினான்சியல் குரோத் ஸ்டோரி அப்படிங்கிறது தான். இதை வந்து நம்ம இங்கிலீஷில் இதோடைய ஃபுல் பேர் கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில், இந்த ரிப்போர்ட்டுடைய டைட்டில் வந்து ஃபுல்லும் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ் நியூஸ் பேப்பரில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போது இந்த அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு நிதி ஆயோக். நிதி ஆயோக்குடைய தலைமை செயல் அதிகாரியான பிவிஆர் சுப்பிரமணியன் அவர்கள் தான் இதை வந்து வெளியிட்டிருக்காரு. இப்போது இதில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளில் 2019ஆவது ஆண்டிலிருந்து 2024ஆவது ஆண்டு வரைக்கும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் பெண்கள் கடன் வாங்குறது 22% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெஸ்ட்டில், அதாவது இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல விஷயமாக தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பெண்கள் வந்து வங்கியிலையோ அல்லது நிதி நிறுவனங்களோ சாராமல் கடன் வாங்குறத விட இந்த மாதிரி வங்கிகள் எல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஓகேவா? சில இடங்கள்ல எல்லாம் கந்து வட்டியில் கடன் வாங்குறாங்க, இந்த மாதிரி அப்புறம் சேட்டு கடையில் எல்லாம் கடன் வாங்குறாங்க. இதெல்லாம் இது கீழே வராது. ஆனால் இந்த மாதிரி நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கும்போது அது வந்து கணக்கில் வருது. அது நல்ல விஷயமாகவும் தெரியுது. ஓகேவா? அது அதிகமாக இருக்குது. 22% வந்து அதிகமாக இருக்குது. அதிகமாக கடன் வாங்குகிற மாநிலம் இந்த பெண்கள் எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 44% பெண்கள் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறது ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்தில் 41% பெண்கள் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்குறதுல 60% பெண்கள் வந்து இடைநிலை நகரங்கள் அப்புறம் கிராம பகுதிகளை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சிட்டியில் இருக்கிற பெண்களுக்கு தான் அதிகமான விழிப்புணர்வு இருக்கும், அதனால் அவங்க தான் இது சம்மந்தமாக நிறைய கடன்லாம் வாங்குவாங்க, கிராமப்புற பெண்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இடைநிலை நகரங்கள் அப்புறம் கிராம பகுதிகளை சேர்ந்தவங்க தான் 60% பெண்களாக இருக்கிறாங்க. அதே நேரம் 2024ஆவது ஆண்டு மொத்த தொழில் கடனில் பெண்களுடைய பங்கு வெறும் 3% தான் இருக்குது. இப்போ தொழில் தொடங்கிறதுக்காக பெண்கள் கடன் வாங்கி அப்படி முன்னேறுறாங்களா அப்படின்னா முன்னேறுறாங்க தான், ஆனால் அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. வெறும் 3% கடன் மட்டும்தான் அந்த மாதிரி பெண்கள் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆனால் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு கடன் வாங்குறது அப்புறம் வீட்டு கடன் இதில் பெண்களுடைய பங்கு வந்து 42% இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவே நகை கடனில் பெண்களுடைய பேரில் இருக்கிறது வந்து 38% கடன்கள் வந்து பெண்களுடைய பேரில் நகை கடனாக இருக்குது. அப்புறம் பெண்கள் தங்களுடைய கடன் தர மதிப்பீடு, அதாவது கிரெடிட் ஸ்கோர், அது சம்மந்தமான விழிப்புணர்வு வந்து பெற்றிருக்காங்க. என்னென்னா, இப்போது
கடனை கரெக்டாக பே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அப்போ இதெல்லாம் எங்கள் பொண்ணுங்களுக்கு தெரிய போகுது அப்படின்லாம் சிலர் நினைக்கலாம். அப்படி கிடையாது. பெண்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க அடிக்கடி அந்த கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, அடுத்தது சிப்காட் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1971. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய முறை எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்களை கூட கேட்டிருக்காங்க. சிப்காட் அப்படின்னு கொடுத்து வருஷத்தை ரைட் சைடில் கொடுத்து அதை பொறுத்துக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிப்காட் இதோடைய விரிவாக்கம் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு கீழே நிறைய சிப்காட் தொழில் மையங்கள் அப்படிங்கிறது திறந்திருக்காங்க. இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கும். அந்த தொழில் நிறுவனங்கள் அமையணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி சாலை வசதிகள், அப்புறம் மின்சார வசதிகள், இணைய வசதிகள் இதெல்லாமே அங்கே இருக்கணும். அப்போ அந்த வசதிகள் எல்லாமே அமைக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இந்த ஒரு இடம் இருக்கும். இதெல்லாமே தமிழக அரசு சார்பில் இந்த சிப்காட் அப்படிங்கிற மையத்தை வந்து நிறுவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனிஸும் அங்கே வந்து அவங்களுடைய கம்பெனியை அங்கேருந்து நிறுவிப்பாங்க. ஓகே, இப்போது நம்ம தமிழ்நாட்டில் தோராயமாக ஒரு 50 சிப்காட் நிறுவனங்கள் இருக்கும், சிப்காட் மையங்கள் இருக்கும். இப்போது நாகை மாவட்டத்தில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா வந்து அமைக்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. வேதாரண்யம், தலைஞாயிறு இந்த பகுதிகளை மையமாக கொண்டு இது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். நீதித்துறை பணிகளுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு கூற முடியாது அப்படின்னு நம்ம இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் வந்து தெரிவித்திருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாதுகாப்பு துறையில் இப்போ சோல்ஜராக ஒருத்தங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீதித்துறையில் எல்லாம் இந்த மாதிரி பணிகள்லாம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம், அது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து தெரிவித்திருக்காங்க. அடுத்தது ஒரு இராணுவ பயிற்சி இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் டெசர்ட் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது நம்ம இந்தியாவுடைய முப்படைகள் தொடர்பான பயிற்சி. இதை வந்து இந்திய விமானப்படை இப்போ நடத்தியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ராஜஸ்தானுடைய ஜோத்பூர் நகரில் தான் நடத்தியிருக்காங்க. அடுத்தது IMF அமைப்பு, அதாவது சர்வதேச நாணய நிதியம் அமைப்பு நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து கணித்திருக்காங்க. 2024-25 நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. அதுவே 2025-26 நிதியாண்டில் 6.5% இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. இரண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. IMF அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது, தமிழில் சர்வதேச நாணய நிதியம் அப்படிங்கிறது. இதோடைய தலைமையகம் வாஷிங்டன் நகரில் இருக்குது. அமெரிக்காவுடைய தலைநகரான வாஷிங்டனில் தான் இருக்குது. அடுத்தது இப்போது தமிழக மீனவர்களுக்கு நிவாரணத் தொகை இதை தமிழக அரசு அறிவித்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். இலங்கை கடற்படையினால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு நிவாரணத் தொகை இது வந்து இதுவரைக்கும் ரூபாய் 6 லட்சம் வழங்கியிருந்தாங்க. அது இனிமேல் 8 லட்சமாக உயர்த்தப்படும் அப்படின்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களுடைய குடும்பத்திற்கு உதவித்தொகை இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரூபாய் 350 தான் வழங்கியிருந்தாங்க ஒரு நாளுக்கு. இப்போ அதை ரூபாய் 500 வந்து உயர்த்தியிருக்காங்க. இந்த மாதிரி முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக வன உயிர் தினம் இது வந்து மார்ச் 3ஆம் தேதி. இது வந்து உலக வன விலங்கு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, அது மார்ச் 3ஆம் தேதி. ரொம்ப முக்கியமான தினம், நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வனவிலங்கு பாதுகாப்பு நிதி, மக்கள் மற்றும் பூமியில் முதலீடு செய்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக செவித்திறன் தினம், இது வந்து மார்ச் 3ஆம் தேதி. வேர்ல்டு ஹியரிங் டே, இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உங்களை வலுப்படுத்துங்கள் அப்படிங்கிறது, எம்பவர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. இப்போ நம்ம டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 70 டெசிபலுக்கும் குறைவான சத்தத்தை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதிகமாக பாட்டு கேட்குறோம் அல்லது ஹெட்செட்டில் பாட்டு கேட்குறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதிகமான சவுண்ட் வச்சு கேட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அதிகமான சவுண்ட் வச்சு கேட்குறோம். அப்படிலாம் கேட்கக்கூடாது, ரொம்ப குறைவான சத்தம் வச்சு தான் நம்ம கேட்கணும். ஓகேவா. அடுத்தது தேசிய பாதுகாப்பு தினம், அதாவது நேஷனல் சேஃப்டி டே, இது வந்து மார்ச் 4ஆம் தேதி. இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இது உருவாக்கப்பட்ட தினம் தான் இந்த ஒரு தினம். 1976ஆவது ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி தான் இந்த அமைப்பு உருவாக்கியிருந்தாங்க, நேஷனல் சேஃப்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு மிக முக்கியம் அப்படிங்கிறது தான். இதுவே இந்த ஒரு வாரம், அதாவது மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதியை தேசிய பாதுகாப்பு வாரமாக மத்திய அரசு அறிவித்திருக்காங்க.
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உலக உடல் பருமன் தினம், இது மார்ச் 4ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மாறும் அமைப்புகள் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒவ்வொரு அமைப்புமாக மாறிட்டே இருக்குது. அமைப்பு அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து உடல் உழைப்பு செலுத்தியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் தான் அதிகமான பணியை புரிகிறோம். அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவோம். இப்போ வந்து ஆன்லைன் கேம்ஸ் தான் விளையாடுறோம். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ்லாம் மாறிட்டே இருக்குல்ல. அந்த நேரத்துலேயே நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் கருப்பொருளாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 8 ஒருத்தங்களுக்கு உடல் பருமனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய பிரதமர் மோடி ரீசெண்டாக வந்து மன் கி பாத் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார். ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். 38வது கேன் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன். அடுத்தது, அமெரிக்காவின் அலுவல் மொழியாக எந்த மொழி அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆங்கிலம். அடுத்தது, தேசிய வனவிலங்கு வாரியத்தின் 7வது கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் குஜராத். உங்களுக்கான கேள்வி, மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இந்த பிக்சரில் இருக்கிறாரு, அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, முதல் கங்கை டால்ஃபின் கணக்கெடுப்பு பணி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. 2021 ஆரம்பித்து 2023 ஆண்டு வரைக்கும் நடைபெற்றது. அடுத்தது, இந்திய பார் கவுன்சிலின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மனன்குமார் மிஸ்ரா. அடுத்தது, தற்போது ரயில்வே துறையின் எந்த நிறுவனத்திற்கு நவரத்ன அங்கீகாரம் வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சி மற்றும் டி, அதாவது ஐஆர்எஃப்சி மற்றும் ஐஆர்சிடிசி. இப்போ உங்களுக்கான கேள்வி, ரயில்வே துறையுடைய அமைச்சர், மத்திய ரயில்வே துறையுடைய அமைச்சர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக எத்தனை டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 1000. அடுத்தது, இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் நிதி ஆயோக். அடுத்தது, சிப்காட் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1971. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.